ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரோல் சமோசா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சமோசாவை விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிச்சு சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த சமோசா செய்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கப் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு மைதா மாவு, அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எனக்கு மாவு எடுத்த அதே கப்பால் 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமான தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஓரளவுக்கு மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் தான் தேவைக்கேற்ப தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவெல்லாம் ஒன்றா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்க்கும் பொழுது நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போயும் கூட போடலாம். இப்போ சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த பதம் பக்குவமாக கரெக்டாக தெரியும். நம்ம மாவு பூரி மாவோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே இருந்துச்சுன்னா நம்மளுடைய சமோசா எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு வரும். மேலே காயாமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்ததாக சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா கறிகிற அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், நான் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு விழுதை விட நம்ம இந்த மாதிரி பூண்டு இடித்து சேர்க்கும் பொழுது அதோடைய ஃப்ளேவர் சமோசாவுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் பச்சை பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லை காஞ்ச பட்டாணி இல்லை சுண்டல் சேர்க்குறதா இருந்தால் கூட பாயில் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா அங்கங்கே முழுசாக லைட்டாக இருக்கிற மாதிரி நான் ஒன்றும் பாதியமாக உதுத்து வச்சுருக்கேன். நான் காட்டுற மாதிரி ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சுன்னா நம்மளுடைய சமோசா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் நார்மலாக தயிர் சாதம், ரச சாதத்துக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆறட்டும். நம்மளுடைய சமோசா மாவும் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சமோசா ரோல் பண்ணும் பொழுது நமக்கு ஷேப் அப்படியே நிற்கும். இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். ஷேப் அங்கங்கே ஒழுங்காக கரெக்டாக வராது. இந்த சமோசா மாவை நான் ஒரு 6 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்போ நான் காட்டுற மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2-3 டைம் தேய்ங்க. அதுக்கப்புறம் ஒரே வாக்கில் நீளமாக மட்டும் தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு ரோல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக சப்பாத்தி, பூரி மாதிரி ரவுண்டு ஷேப்பில் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ரோல் பண்ண கரெக்டான பக்குவமாக இருக்காது. அடுத்தது நான் 1 ஸ்பூன் மைதா மாவை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், பேஸ்ட்டு அந்த ஒட்டுறதுக்காக வேண்டி. இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு ஓரத்தில் 1 இன்ச் அளவுக்கு நம்ம லைட்டாக கோடு இழுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ரோல் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையில் குழந்தைங்கள்லாம் பிடிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மடித்து விடுற மாதிரி மடித்து விடுங்க. இந்த ஃபோல்ட் பண்ணும் பொழுது நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்தா மைதா மாவு பேஸ்ட்டையும் லைட்டாக டச் பண்ணி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க.
அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும் பொழுது சமோசா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரெண்டு ஓரங்கள்லையும் நல்லா ஈவனாக வந்து மடித்து கொடுத்துட்டு நம்மளுடைய ரோல் வந்து கரெக்டாக வந்து சுற்றி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் வச்சு ஒட்டணும். இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற சமோசா வந்து பிரிஞ்சு வந்துடும். தேய்க்கும் பொழுது ரொம்பவும் மெத்தமாக தேய்ச்சிடாமல் இந்த அளவுக்கு வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமோசா சாப்பிடும்பொழுது மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா சவு சவுன்னு இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரோல் சமோசா ரெடி ஆகிடுச்சு. பொரித்து எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நான் வந்து எல்லா சமோசாவையும் நான் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்க்கும் பொழுது நல்ல ஒரு டிசைனாகவும் அது செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், எந்த ஒரு பக்கமும் நம்மளுடைய உள்ளே வச்ச ஸ்டஃபிங் தெரியலை. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வெந்து வரும் பொழுது எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறுன்னு இருக்கும். நம்மளுடைய சமோசா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரை பேனில் சமோசா 3/4 அளவுக்கு மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்கிட்ட அந்த அளவுக்கான பாத்திரம் இல்லை, அதனால் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒவ்வொரு சமோசாவை தூக்கி உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு உடனடியாக நல்லா அடுத்த பக்கெட்டை திருப்பி கொடுங்க. ஒரே பக்கெட்டே வெந்துட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டு சமோசா நல்லா வேகணும். எண்ணெயோடைய பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான, மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளே வந்து காரசாரமான ஸ்டஃபிங்கோட சமோசா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சமோசா ரோலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.